அவங்க தேவையில்லாம புல் பண்ணாங்கன்றதால தான் நான் அது பேசினேன். எனக்கும் ப்ரோ அவங்களுக்கும் நீங்க இந்த பேசுறது ஃபேண்டம் எதுவுமே உள்ளயும் நான் சொல்லல. இல்ல இல்ல விஜய் இல்ல நான் வந்து என்னன்னா என்ன நீங்க இருங்க ஃபேண்டம்னு சொல்லி நீங்க குறிப்பிட்டீங்க. ஆக்சுவலா நான் ஷோ முடிச்சிட்ட அப்புறம் எந்த ஃபேண்டமும் கிடையாது. இல்ல 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 அதனால தான் வந்து யாரா இருந்தாலும் எதா இருந்தாலும் வேலையை பார்த்துட்டு ப்ரோ போங்கன்றதுக்காக தான் அவங்க சொல்றதுக்காக ஃபேண்டம்ல இருந்து யாருமே இல்லைன்னு சொன்னாரு ப்ரோ. நான் அதுக்காக ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட கேளுங்க, நாங்க உங்களை பத்தி பேசலங்கிறதுனாலதான் சொன்னோம். தவிர நீங்க இந்த மாதிரி வேற எதுவுமே உங்க டாபிக், நாங்க பர்சனல் டாபிக் எதுவுமே நான் அது எடுக்கல ப்ரோ. ஷோ இல்லங்க. அது முடிஞ்சிட்ட அப்புறம் அதுல இருந்து வந்துட்டதால எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்குது. இது தனிப்பட்ட பிரச்சனையா தான் நான் பாக்குறேன். ஃபேண்டமுக்குள்ள நான் வரமாட்டேன்றதால தான் நான் இல்ல சொல்றேன். இல்ல 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 ப்ரோ, அவர் ஒரு ஃபியூச்சர்ல நீ இது நியூட்ரலான ஒரு இந்த ஆளை விஷயத்தை கேட்டாரு ப்ரோ. ஒரு கிளாரிட்டி கொடுத்துறேன். புரியுது? ஒரு புரியுது கிளாரிட்டி புரியுது ப்ரோ. கொடுத்துறேன். நாங்க நியூட்ரல். இதுக்கப்புறம் இந்த டாபிக் எடுத்துட்டு வர வேணாம். இது என்னோட சரி சைடுல சரி இருக்கிற ரெக்வஸ்ட் வேற ஏதாவது. புரியுது புரியுது. அண்ட் இது வந்து எனக்கு நடந்த விஷயத்த வந்து நான் கேட்கணும்னு கேட்டேன், அவ்வளவுதான். சரிங்க ப்ரோ. நிச்சயமா நிச்சயமா. இல்ல அது சரி ப்ரோ. சொல்லுங்க. இந்த அனியான்னு ஒருத்தவங்க இருக்காங்களா ப்ரோ, அவங்க ரொம்ப நேரம் முன்னாடில இருந்தே கை தூக்கிட்டு இருந்தாங்க. அவளை முன்னாடி அப்புறம் ஸ்பீக்கர்ல இருந்து மாத்தி விட்டோம் லிசனருக்கு. அவங்கள்ட்ட பேச சொல்லுங்க ப்ரோ. அவங்க ஏதோ அவங்க சொல்லதான் வந்தாங்க முன்னாடியே. சாரிங்க, சாரி. நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி ஹேண்ட் ரைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாரும். நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, பேசுங்க பேசுங்க. அவரு வந்து முத்து பியர்னு போட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தார்ல, அதை பத்தி தான் அவர்கிட்டயே நான் கேட்கலான்னு இருந்தேன். டிசி சார் வந்து அவருக்கு யாருக்குன்னே தெரியல. ஆக்சுவலா அவர் சவுண்டு சப்போர்ட்டர்னு தெரியாம சும்மா முத்து சப்போர்ட்டர்னு நினைச்சு காமனா வந்து ட்வீட் போட்டாரு. ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் தான் அது பேக் ஃபயர் ஆயிருக்கு. அவருக்கு தெரியல டிசி சார் வந்து சவுண்ட் சப்போர்ட்டர்னு. ஸோ அதுவே அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து அதை பத்தி தான் அவர்கிட்டயே நான் கொஷின் கேட்கலான்னு நினைச்சேன். நீங்க ஒரு கேம் முடிஞ்சிருச்சு, நீங்க எதுக்கு வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி வந்து அந்த ட்வீட் போட்டீங்கன்னு நானே அவர்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். அஸ் சவுண்ட் ஃபேனா அவர் எனக்கு பதில் சொல்வார்னு நான் நினைச்சேன். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் லாஸ்ட் வரைக்கும் எனக்கு ஸ்பீக்கரே நீங்கள் கொடுக்கல. இட்ஸ் ஓகே. அவர் கேட்டுட்டு இருந்தாருன்னா அவர் ஆன்சர் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். நான் என்ன நினைச்சேன்னா, சரி நம்ம சைடு வந்து ஈவன் தோ வந்து நான் எங்க சைடு வந்து தப்பு இருந்தாலும் அதை வந்து நான் முட்டு கொடுக்க மாட்டேன். தப்பு யார் பண்ணாலும் அது தப்பு தான். ஸோ அது வந்து நான் ஜஸ்டிஃபையும் பண்ண மாட்டேன், இதுவும் பண்ண மாட்டேன். நான் வந்து சவுண்டுக்கு தான் சப்போர்ட்டை தவிர சவுண்டோட ஃபேண்டம்க்கு வந்து ஃபேன் கிடையாது. நான் சவுண்டுக்கு மட்டும்தான் ஃபேனு. ஸோ அதனால அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் நான் அம்மா சாமி போட முடியாது. தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். அதை நான் கொஷின் கேட்குறேன், எனக்கு ரைட்ஸ் இருக்குனால தான் நான் அவர்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். பட் அவர் வந்து போயிட்டாரு. இட்ஸ் ஓகே. பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க இங்க கேட்டது இங்க உள்ள 300 பேர் கேட்டாங்கல்ல, அதுவே போதும் அவருக்கு. ஓகே. இது வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கு. கேமே முடிஞ்சிருச்சு. இது வந்து முத்து ஃபேன்ஸ் வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி இந்த ட்வீட் இருக்கு. ஸோ இது ஒரு நெவர் எண்டிங் மாதிரி அவர் என்ன ட்ரை பண்றதுக்கு அந்த ட்வீட் போட்டார் நான் வந்து கேட்கணும்னு நினைச்சேன். கேமே முடிஞ்சிருச்சு, ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டுட்டு நான் அப்புறம் வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்கிறது வந்து கரெக்ட் இல்லைல்ல. ஸோ இந்த மேல இருக்க ஒரு ட்வீட்டை வச்சு மட்டும் நான் கேட்குறேன். இதுக்கு முன்னாடி ட்வீட் போட்டாரான்னு தெரியல, நான் பார்க்கல. பட் இந்த ட்வீட் வச்சு நான் ஒரு கொஷின் கேட்கணும்னு நினைச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் போயிட்டாரு. இட்ஸ் ஓகே. இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்க கூப்பிட்டது ரசிகன் என்ன டேக் பண்ணாரு. ஸோ அதனால நான் ரசிகனை கூப்பிட்டு இங்க பேசினேன். ரசிகனுக்காக இதை வந்து திரும்ப நீங்க இது ஒரு ஃபேண்டம் ஃபைட்டா இல்ல அந்த மாதிரி மாத்த யாராவது முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அஜெண்டாவை தான் அப்புறம் கேள்வி கேட்கறதா வரும். அதை நான் பண்ண விரும்பல. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ரசிகன் ஏதாவது ஒன்று பண்றாரு, திரும்ப நீங்க போயிட்டு அதுல யாரும் திரும்ப போய் கமெண்டோ இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரசிகன் என்ன கேட்டாரு, நான் திரும்ப ரசிகனுக்கு எங்க ஸ்பேஸ்ல கூப்பிட்டு பேசணும்னு நினைச்சேன். ரசிகன் பேசிட்டாரு. அவர் பேசினது கடைசி வரைக்கும் இந்த ஸ்பேஸ்க்கான மரியாதை கொடுக்கல. பல பேரை வந்து அவமதிச்சாரு. கோஸ்ட் கொடுத்தப்போ ஆலனை தூக்கி வெளியே போட்டாரு. ஏன்னா ஆலனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, ஹோஸ்ட்டுக்கும் சரி இல்லை எனக்கும் சரி இங்க இருக்க நபர்களுக்கும் சரி. ஏன்னா ஆலன் வந்து ரசிகன்ட்ட பேசினது வந்து விஜய் கிட்ட. அப்ப பேசும்போது ஆலனுக்கான ரெஸ்பெக்ட் கொடுத்து அவர் வந்து மியூட் ஆகுது, அவர் கோஸ்ட் கொடுத்து இவரை ரசிகன் உட்கார வைக்கிறேன்னா இந்த டிபேட்க்கு அவங்க உங்களை கூப்பிட்டு கோஸ்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணிருக்குன்னா, ஓகே ஆலன் பேசுறாருன்னா என்ன சொல்லணும்னா, ஆலன் இல்ல நீங்க பேசாதீங்கன்னு வந்து ஆலனை வந்து சொல்லணும். இல்லைன்னா மியூட்ல இருங்க ஆலன் சொல்லணும். ரெண்டாவது ஆலன் வந்து இந்த டிபேட்குள்ளே வரல. இது வேணா இது நல்லா இல்லைன்னு சொல்லி கீழ இருந்து 300 பேர்ல பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருக்கும்போது மேல ஸ்பீக்கர் வாங்கி பேச வந்த நபர் அவரை நீங்க வந்து கீழே ஸ்பீக்கர்ல இருந்து நீங்க ரிமூவ் பண்றீங்க. ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல இந்த கோஸ்ட் தகுதி இழந்துடுறீங்க. உங்க டிபேட்டுக்கான தகுதியை நீங்க எழுந்துட்டீங்க. நீங்க பேசணும்னா நிதானமா பொறுமையா நீங்க ஸ்பீக்கர்ல இருந்தும் பேசியிருக்கலாம். உங்களுக்கு போஸ்ட் கொடுத்து நீங்க சொன்னது எல்லாமே இந்த ஸ்பேஸ் வந்து இயங்குச்சு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம். அதனால எனக்கும் ரசிகனுக்கும் நான் ரசிகன் போட்ட ட்வீட்டுக்காக மட்டும்தான் ரசிகனை கூப்பிட்டு நான் பேசினேன். இதற்கிடையில போயிட்டு நீங்க வந்து
உள்ள புகுந்து நீங்க ஒரு வேலைகள் வந்து பல பேர் வந்து ஃபேண்டம்ன்ற பேர்ல வந்து நீங்க முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்கு தனிப்பட்ட இல்ல இல்ல முறையிலான சிக்கல் இருக்குன்னா ஓகே நான் இங்க இல்ல உங்களை ஜஸ்ட் சொல்லல ஆன்யா, உங்களை சொல்ல நான் இங்க நிறைய பேர் வந்து ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து வேற மாதிரி பர்சனலான வன்மத்தை வந்து கக்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ ரசிகனால பேச முடியலன்னா ரசிகன் பேச முடியாம போட்டோம், இல்ல ரசிகன் இன்வைட் பண்ணி கூப்பிட்டாருன்னா அந்த 9 மணி ஸ்பேஸ்ல நான் கலந்துக்கிறேன் சிவா தலைமையில, நான் அதில் கூட பேசிக்கிறேன், எனக்கு வந்து சிக்கல் கிடையாது. எனக்கு கடைசி வரைக்கும் கேட்ட கேள்விக்கு அவர் பதிலே கொடுக்கல, போய் ப்ரூஃப் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னதுக்கும் அந்த ப்ரூஃபுக்கும் பதில் இல்லை, பொய்யான அக்யூசேஷன் மட்டும் வச்சுக்கிட்டே இருந்தாரு. ரெண்டாவது அந்த ஸ்பேஸ்க்கான மரியாதையும் கொடுக்காதனால தான் அவரை தூக்கி வெளியே கிடாசினது. அதனால யாராவது போய் நீங்க வந்து ரசிகனுக்கு பண்ற விஷயங்கள்ல ஆதரவாவோ நீங்க போய் கீழே எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு ஃபேண்டம் ஃபைட்டா பாறதுக்கான முயற்சிகள் அது நடந்துரும். அது பண்ணாம தவிர்த்துங்க எல்லாரும். அதை மட்டும் தான் நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். வந்து இந்த ட்வீட்டை வச்சு மட்டுமே ஒரு சவுண்ட் ஃபேனா வந்து அவர்கிட்ட ஒரு சவுண்ட் ஃபேனா வந்து ஒரு நான் கொஷின் கேட்கணும்னு நினைச்சேன். மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா வந்து என்ன மாதிரி பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வந்து ஒரு சில பேர் இப்படி பண்றதுனால அது மொத்த பேரையும் அஃபெக்ட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இது வந்து இவங்க வந்து நெக்ஸ்ட் சீசன்ல வந்து மறந்துட்டு போயிடுவாங்க. இது வந்து கெட்ட பேர் வந்து சவுண்டுக்கு தான். பிகாஸ் வந்து அவங்க ஃபேன் பண்ணாங்கன்னு தான் கடைசி வரைக்குமே இருக்குமே தவிர அவங்க வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு யார் பண்ணாங்களோ அவங்க வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு அவங்க லைஃப் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நான் வந்து சவுண்டோட வெல்விஷராக நினச்சி தான் இந்த ஒரு இதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, நான் சவுண்டை மட்டும் அட்டாக் பண்ணாதீங்க, அவ்வளோ. யார் உங்களை அட்டாக் பண்ணுறவங்களோ அந்த பர்சனை வந்து கொஷின் பண்ணுங்க. பட் சவுண்டு வந்து இது சவுண்டோட ஃபேன்ஸ்ன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்களும் ஃபேன்ஸ். அப்போ இவர் ஃபேன்னா இப்போ நாங்கள் யாருன்னு நான் யாருன்னு கொஷின் கேட்பேன். நானும் ஃபேன் தானே. ஸோ அப்போ அவங்களுக்கும் எனக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஜென்ரலாக வந்து இவங்க கொஷின் பண்ணுறப்ப அந்த பர்டிகுலர் பர்சன் மட்டும் நீங்கள் கொஷின் பண்ணுங்க, அவ்வளோதான். தேங்க்யூ. அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சு. என்ன டேக் பண்ணி கேட்டதுனால நான் இங்க எனக்கு அவருக்கு 1 to 1 நடந்தது. இது நடுவில் ஃபேண்டமோ இல்ல வந்து அவங்களாம் யாருமே உள்ள வர தேவையில்ல. ஸோ இது 1 to 1 நடந்த விஷயம், அவ்வளவுதான். அவர் பதில் கொடுக்க முடியாம சுத்தில விட்டு போனாரு. ஸோ நடந்த விஷயம் இங்க இவ்வளவுதான். நன்றி அன்யா. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. கணேஷ் ப்ரோ பேசுங்க ப்ரோ, அப்பல இருந்து ஹேண்ட் பண்ணிடு. எங்க ப்ரோ? ஹலோ, கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. இல்ல ப்ரோ, ரசிகன் ப்ரோட்ட தான் ஒன்று கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதுக்குள்ள அவர் போயிட்டாரு. இப்ப பேசலாமா, கரெக்டா இருக்குமான்னு தெரியல. சொல்லுங்க. அவன் என் ஃப்ரெண்டு தான், என் மச்சி தான். என்ன நான் கன்வே பண்ணிடுறேன். இல்ல அவர் சொன்னார்ல, நான் எல்லாரும் ஸ்பேஸ்ல என்ன பத்தி பேசுறாங்க அப்படின்ட்டு. அவரு முன்னாடி வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன். ஆக்சுவலா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த பிக் பாஸ் நடந்துச்சு இல்ல, அதுல எனக்கு பிடிச்சவங்க அப்படின்னு ஸ்பேஸ்ல பேசினாங்கல்ல, அவங்க என்னெல்லாம் கொஞ்சம் அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க பேசுறதுக்கு. அதனால சரி அவங்களை மென்ஷன் பண்ணி ஒரு மோட்டிவேஷன் ஒரு போஸ்ட் போட்டேன். அப்ப நான் வந்து போஸ்ட் போறேன்னா அதுல மென்ஷன் பண்ணியிருக்கவங்க நான் தான் பொறுப்பு. அவங்களை யார் அக்யூஸ் பண்ணாலும் அது கீழே வந்து ஒருத்தவங்களை பர்டிகுலர் அக்யூஸ் பண்றது எந்த விதத்துல கரெக்ட். இதுக்கே வந்து ரசிகன் ப்ரோ நான் டேகும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அப்பயும் நான் சொல்றேன் இதெல்லாம் பண்ணாதீங்க ப்ரோ, தப்பு, கரெக்ட் இல்லைன்னு சொல்றேன். அதுக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறாரு. அதுதான் அவர்கிட்ட கேட்கலாம், இவ்வளவு தூரம் பேசுறீங்களா, அது பண்ணலாமான்னு கேட்கலாம் தான் வந்தேன். அதுக்குள்ள ஒரு போயிட்டாரு. புரியுது ப்ரோ. ப்ரோ நீங்க கேளுங்க, இதெல்லாம் அவங்க ஃபேண்டம்லாம் கீழே இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்களே போய் எனக்கு கேள்வி கேட்பாங்க. என் மச்சிக்கு என்ன மரியாதை போ இருங்க, நான் ரசிகன் கிட்ட நான் அதை பத்தி கமெண்ட் பண்ணிடுறேன். அவன் அப்படிதான்ல, அவர் எனக்கும் அப்படிதான் நிறைய வாட்டி கமெண்ட் பண்ணுவாரு. அது நானும் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரே ஃபாலோ பாத்துட்டு இருந்தேன். நடுவு கொஞ்சம் வேற ட்ராக்ல போயிட்டா, அதனால அவரை அன்மியூட் பண்ணிட்டேன். இல்லைன்னா நானும் ரொம்ப டிப்ரெஷன்ல வந்திருப்பேன். புரியுது. இந்த குரூப்ல என் குரூப்ல தான் பேசிட்டு இருக்காரு அவரு, வேணா நான் சொல்லிடுறேன். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. மதன் பேசுங்க தானே. மதன் பேச மாட்டானா? ரமேஷ் ப்ரோ பேசுங்க ப்ரோ. Hi everyone. Hi Vijay, hi Jay, Abdul, hi everyone. Okay. ஒரு சின்ன சஜஷன் தான், தப்பா நினைச்சுக்காதீங்க. டாபிக் ஒன்று மேல ஒன்று இருக்கு ஜென்ரலா, ஓகே. பட் ஸ்பேஸ் அப்படின்னு உள்ள வந்தோன்னே யாரோ ஒருத்தர் சண்டை போட்டது அதை பேஸ் பண்ணி அவருக்கே இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு 3 மணி நேரம் ஓடிடுது. எவ்வளோ நிறைய பேர் அங்க வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா? ஸோ அது சட்டுன்னு முடிக்கிற அளவுக்கு ட்ரை பண்ண பாருங்க. இட்ஸ் மை ரெக்வெஸ்ட். ஏன்னா வரிசையா பாருங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 ரோலே ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
நம்பர் 1 இதுதான் நான் சொல்லணும் மேல வந்தேன் நான் ஆக்சுவலா. தட் இஸ் கப்பு கொடுத்தாச்சு. அது அகைன் ரிப்பீட் டைம்ஸ் கப்பு கொடுத்தாச்சு. குட் பி எக்ஸ் ஆர் ஒய் ஆர் ஜி வாங்கியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கப்பை பிடிங்கி இன்னொருத்தர் கொடுக்கவும் முடியாது. ஸோ மேல டாபிக் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, வாழ்க்கைய பாருங்க, ஹாப்பியா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பேஸ் பண்ணி நான் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன். அதை பேஸ் பண்ணியே இல்லை. ஒருத்தர் 1+1 1:1 அப்படிதான் ஒரு மாதிரி சண்டையா போயிட்டு இருக்கு இல்லையா? எல்லாரும் இப்ப முடிச்சாச்சு, எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கப்பா. ஐயோ நீங்க அவங்க திருப்பி ரிப்பீட் லைம் செய்யுங்க. அந்த பிக் கொண்டாட்டத்தை போய் பாருங்க. முத்து சவுண்டை கலாய்க்கிறதும், சவுண்டு முத்துவை கலாய்க்கிறதும், அப்படி கையை முறுக்கிட்டு ஜாலியா பேசுறவங்க எவ்வளவு ஹாப்பி ஆயிட்டாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்தாச்சு. அவங்க ட்ரிப்பு 4 பேர் இங்க போறாங்க, 5 பேர் அங்க போறாங்க. நான் அட்வைஸ் எல்லாம் கொடுக்கல தம்பி, டோன்ட் மிஸ்டேக் மீ. சஜஷன், விஜய் நோஸ் மீ, அப்துல் நோஸ் மீ அண்ட் கப்பல் ஆஃப் பீப்புள் நோஸ் மீ. அதனால நான் சொல்ல வரேன். ஸோ நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒரு ரைஸே பண்ணாம இருந்தா பரவாயில்ல. எனக்கு செகண்ட், தேர்ட், ஃபோர்த், 5th ரோ வரைக்கும் இதுக்கு நிறைய பேர் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டக்குன்னு அடுத்த கொஞ்சம் அப்படியே மாத்திட்டே போனீங்கன்னா நிறைய கருத்துக்கள் கிடைக்கும். வெரி சிம்பிள் லாஜிக் பிரதர். யூ கெட் லாட் ஆஃப் இன்புட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். சொல்ல வராங்கன்னு கிடைக்கும் இல்லையா? அது ஒண்ணு. ஸோ டாபிக் பேஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரொசீட் பண்றது பெட்டர். ரமேஷ் அண்ணன் இன்னொருத்தவங்க வந்தாதான் 4-5 பேரை வச்சு பேசுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு ப்ரோ. அப்ப நான் எப்படி இன்னொருத்தவங்க வர முடியும்? என்னம்மா இல்ல அத சொல்லல கண்ணா. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து இந்த இப்ப நான் பேர் சொல்ல, இப்ப ஒருத்தர் வந்தாரு, ஸ்பீக்கர் கொடுத்தோம், அவர் கீழே தட்டுதான், அவரை பத்தி பேசுறீங்க, பேச முடியும். அவரை பத்தியே ரொம்ப நேரம் பேசும்போது ஒரு இண்டிவிஜுவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 3 மணி நேரம் ஓடிட்டு இருக்கு. சோ இந்த டாபிக்கை பேஸ் பண்ணி கருத்தை சொல்றவங்களுக்கு கருத்தே சொல்ல முடியாம போயிடுது இல்லையா? வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். ரமேஷ் ப்ரோ, மேல டாபிக் இருக்குல்ல, விஜய் மேல டாபிக் அதான் புரிய வைக்கதான் இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணிக்கி இருந்தாங்க. ஆனா புரிய வைக்க முடியல சாமி. எப்பா சரி, என்ன ஜென்ரலா சொன்னேன் நான். கொஞ்சம் டக்குன்னு ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா சண்டை போடலாம் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ போட்டு அங்க போடுவோம், ஜம்முன்னு இருக்கும். அது ஒரு பொழுதுபோக்கு. எல்லாமே பண்ண வேண்டியதான வாழ்க்கையில. ரெடி ஃபார் ஃபைட்ஸ், எனிபடி வில்லிங் டு ஜாயின் அப்படின்னு ஒண்ணு போடுங்க. ஸ்டார்டிங் அப்படிதான் இருந்துச்சு நேமே, இப்பதான் மாறி இருக்கு. முதல்ல இந்த நேமே அதுதான், பஞ்சாயத்து தான் அது. சோ அதெல்லாம் நிறைய பேர் ரெகுலரா ஸ்பேஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அது நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் அப்படி கொடுத்தீங்கன்னா நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். இட்ஸ் மை ரெக்வெஸ்ட் பா. ஓகே, ப்ரொசீட். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, கண்டிப்பா ரமேஷ், நான் கரெக்டா அதுதான் நம்ம எப்பவுமே பண்ணுவோம். ஏன்னா இந்த வாட்டி சண்டை போட்டுட்டு இருக்காங்க மாத்தி. அப்படி சண்டை போடும் போது யாருக்குமே தடுக்க முடியல. அவங்க இஷ்டத்துக்கு அப்படியே இல்ல 106 நாள் இருக்கும்போது ஃபைட்ட போட்டோமா, கும்மாங்குத்து பட்டனியை திருப்பினோமா, தட்ஸ் ஃபைன். 106 நாள் கான்டெஸ்டன்ஸ், ஃபேண்டம் பேஸ்ட், ஒருத்தர் இண்டிவிஜுவல் எல்லாம் முடிச்சு போய் கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சு. இதுல எப்படி பேருக்கு கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிருக்காங்க, எப்படி பேருக்கு கல்யாணம், இவங்க பிள்ளை வைக்கிற வரைக்கும் நம்ம சண்டை போட்டு இருக்க முடியாதுல்ல. அதுக்கு தான் சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. பேசுங்க, ஜாலியா பேசுங்க. நடுவில் ஒரு ரொம்ப ஹார்ட்டுக்கு எடுத்துட்டு போகாதீங்கன்னு சொல்ல வந்தேன். தட்ஸ் ஆல், நத்திங். ஏன்னா திருப்பியா நம்ம எல்லாம் இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே. எனக்கு தெரிஞ்சே கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரூல நான் வந்து ரெகுலரா எல்லாரும் தெரிஞ்சவங்கள தான் பாக்குறேன். யாருமே அன்னோன் பீப்புளே இல்ல. couple of people are popular in the medias, couple of people are they having their own followers, எல்லாருமே இருக்காங்களே. ஸோ அப்படியே போங்கப்பா நகர்த்திட்டு. எப்ப அட்வைஸ் போட்டு பூமர் கீமர் என்ன போட்டு தாக்கிறாங்க. அதுக்குள்ள என்ன எவ்வளவு பேர் திட்டுறாங்களோ பின்னாடி. பயமா இருக்கு, வாயவே திறக்க ஸ்பேஸ்ல எல்லாம் போ. ஓகேவா? ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் ஷேரிங் கண்ணா, வேற நத்திங் மச். ஓகே, தேங்க்யூ. போயிட்டாரா? அவர்கிட்ட தான் சும்மா கேட்கலான்னு வந்தேன். ரைட், விடுங்க. அவர் இருக்கும்போது பேசினா தான் கரெக்டா இருக்கும். வேற கேளுங்க, ஏதாவது பிரச்சனை தான் அவர்கிட்ட கேட்கணும். இல்ல ஜே ப்ரோட்ட வேற இது இல்ல ப்ரோ, இது மட்டும் தான் சொல்லணும்னு வந்தேன். நார்மலா போடுற ஸ்பேஸ் போட சொன்னேன். தாட் ப்ராசஸ் ஏதாவது போடுவாரு, அதை போட சொல்லலாம்னு சொல்ல வந்தேன். வேற எதுவும் இல்ல. சும்மா அதுல வந்து இருந்தா கூட கொஞ்சம் டைம் பாஸ் நல்லாவாது போகும். போடுவாரு ப்ரோ, இன்னைக்கு கொஞ்சம் சில வேலைகள் இருக்குது. அதான் சொல்றேன், இக்னோர் பண்ணிட்டு அந்த மாதிரி ஸ்பேசஸ் போட சொல்லுங்கன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள போயிட்டாரு. சரி, ஓகே, விடுங்க. ரைட். பண்ணிக்கா தூங்கிட்டாங்களா அந்த அக்கா? ஓகே. இல்லப்பா, நான் எங்க இழுத்தேன்? அந்த அக்கா இருக்காங்களான்னு கேட்டேன். இருக்காங்களான்னு கேட்டேன். ஹாய்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இதுல என்ன இருக்கு? என்னக்கா இது?
ஏதோ இருக்கு ஏக்கா நீங்க வேற. இல்ல மேக்ஸி தானே பேசுறது. ஆமா நான் தான் பேசுறேக்கா. திட்டுறதா இருந்தாலும் நான் நேர்ல வெரி குட். திட்டிருக்கேன். எப்படி பிடிச்சான் பாத்தீங்களா? அப்பெல்லாம் நம்ம நல்லா ஜாலியா தான் பேசிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க நம்மளுக்கு ஒண்ணு கண்டென்ட் கிடைக்கலையேன்னு நானே அமைதியா இருந்துட்டேன் தம்பி. நம்ம அப்துல் கண்டென்ட் வச்சு ரெடி பண்ணிடுவா. அவருதான் இருக்காரு. அவர் இருக்கும் போதுல அப்துல் ரெடி பண்ணிடலாமா அப்துல்? டாபிக் மாறுது. சரி இப்ப என்னன்னா எல்லாரும் ஹாப்பியா இருந்தா இப்பதானே கரெக்டான டாபிக்கே நம்ம வந்திருக்கிறோம். 3 மணி நேரம் ஆக்சுவலா வேஸ்ட் ஆஃப் டைம். இருக்கிற கொஞ்ச நேரத்துல நம்ம ஏதாவது ஜாலியா ஃபன் பண்ணலாம். ஆமா அப்துல், நான் ஏதாவது பேசுவேன். நான் ஏதாவது நல்லதா பேச விட மாட்டேங்கிறேன். அது மட்டும் சரி. திலீப் ப்ரோ, என்ன அப்துல் ஏதோ கேட்காரு. அவர்ட்ட கேட்கலாம் क्वेश्चंस அது. சொல்லுங்க. ஆமா, இங்க இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே அப்துல் கிட்ட என்னென்ன क्वेश्चन கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேளுங்க. 1 to 1 அப்துல் கூட இன்டர்வியூ. அதான் இது என்னது காஃபி வித் அப்துல். காஃபி வித் அப்துல். ஓகேவா மக்களே? அப்துல்க்கு வந்து அப்துல் கிட்ட என்னென்ன மாதிரியான क्वेश्चन கேட்கணுமோ கேளுங்க. அப்துல் உங்களோட எல்லா क्वेश्चनக்கும் 1 by 1 நல்லா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர் பண்ணுவாப்ல. சரி இருங்க, அதுக்கு முன்னாடி நான் அப்துல் ப்ரோ, நீங்க பண்ண சிறந்த சம்பவம் என்ன? என்னோட கேள்வி ஒரு 2 கேள்வி கேட்டு போயிடுறேன். நீங்க பண்ண சம்பவத்திலேயே இந்த சீசன்ல நீங்க பண்ண பெரிய சிறந்த சம்பவம் என்ன? அவரை சம்பவம் பண்ணாங்க, அதுதான் பெரிய சம்பவம். அதுதான் நான் சொல்ல வரேன். நான் ஆன்சர் கொடுக்குறேன் அதுக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஹாப்பியா இருங்க. எல்லா ஃபேண்டமும் நம்ம தான், ஓகேங்களா? எல்லா ஃபேண்டமும் நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பிபி டைம்ல மட்டும்தான் அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி. ப்ரோ அத மேல போட்டுருக்காங்க ப்ரோ, அப்புறம் திருப்பி அதையே ஏன் ரிப்பீட் பண்றீங்க? இவனால அப்படி நடக்கல, அதுதான் நான் சொல்ல வரேன். இதுக்கப்புறம் இனியாவது திருந்துங்க, எல்லாரும் ஹாப்பியா இருங்க. ஒவ்வொரு ஆளும் மாத்தி மாத்தி ஸ்பேஸ் போட்டு அடிச்சுக்காதீங்க. ஜாலியா பேசலாம் வாங்க. பிபி டாபிக்கே வேண்டாம். இதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஜாலியா ஏதாவது ஒரு டாபிக்கை போட்டு அப்துல் 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 எனக்கு ஒரே ஒரு क्वेश्चन அப்துல். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ அப்புறம் எனக்கு கேள்வி மறந்துரும். அமைதியா இருங்க. அப்பர்சன்ட்டுகள் அமைதியா இருங்க. அப்துல் எனக்கு ஒரே ஒரு கேள்வி அப்துல். நீங்க எப்படி இப்படி புனித ஆத்மாவை என்னையில இருந்து அப்துல் மாறினீங்க? பொண்ணியாக்கா ஒரு நிமிஷம் இருங்க. விஜய் ஒருத்தர் ஆண்ட்ரைஸ் பண்ணாரு. மதன் என்னன்னு தெரியல, அவரை பேச விடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். நான் ஒரு நிமிஷம் மட்டும் பேசிக்கலாமா? பேசுங்க ப்ரோ. ஜெய், உங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்றேன். ஆக்சுவலா பார்த்தானாக்கா நான் இந்த ஸ்பேஸ் வந்துட்டு ஒரு 15-20 டேஸா தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு அவ்வளோலாம் நாலேஜ் இல்லை. நான் ட்விட்டர் அக்கௌண்ட் 2012 ஓப்பன் பண்ணாலும் இப்போ இந்த ஒரு 15-20 டேஸா தான் யூஸ் பண்றேன் நானுங்க. அது கூட நான் ஆக்சுவலி வந்து சவுண்டோட ஃபேன் தான், ஒத்துக்கிறேன் நானுங்க. நான் வந்துட்டு இமாதோட யூடியூப் வந்து நான் எப்பவுமே ரிவ்யூ வந்து பார்ப்பேன். அதே மாதிரி வந்து டிசி சாரோட ரிவ்யூவும் நான் பார்ப்பேன். அங்கே பேசியும் இருக்கேன் நான். இமாதோட ரிவ்யூவில் தான் இமாத் எதாவது பேசணுன்னாக்கா நீங்கள் ஸ்பேஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி அவர் சொல்லி தான் நான் வந்து ஸ்பேஸ்க்கு வர ஆரம்பித்தேன் நான். அப்படி வந்துட்டு கூட நான் 1 டைம் தான் அவர்கிட்ட பேசியிருக்கேன் நான். அதுவும் அந்த சீசன் முடிகிற லாஸ்ட் எண்ட் ஆஃப் த டேல தான் நான் பேசியிருக்கேன். அதுக்கப்புறமா நான் இந்த ஸ்பேஸில் எல்லாரோட ஸ்பேஸ்லையும் போகிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் இது ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், ரசிகன் அண்ட் எக்ஸ்பிரஸ் அவங்களோட ஸ்பேஸுக்கு போகும்போது என்ன இப்போ ரசிகன் ஒரு விஷயம் சொன்னார், நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணது நான் தான். ஏன்னா நான் அது உள்ளே போனோடனே என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ அவங்களோட போஸ்ட்டு எல்லாமே ரீட் போஸ்ட் நான் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு அவங்க சவுண்டோட எதெல்லாம் போடுறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே நான் லைக் கொடுத்துருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் நான் அவங்க ஸ்பேஸ் உள்ள போனாலே அவங்க என்னை வந்து உள்ள என்ட்ரு ஆன உடனே வந்து அவங்க பிளாக் பண்ணி என்னை வெளியே அனுப்புறாங்க. எதனால அது பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. பட் ஆனால் உங்கள் ஸ்பேஸ் உள்ள வரும்போது நான் இன்னி வரை பிபி டாபிக் நான் பேசினது கிடையாது. ஆனால் மற்ற எல்லா விஷயமே ஒரு ஜாலியாக ஃபன்னாக பேசும்போதும் சரி, பாட்டு பாடும்போதும் சரி, எனக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அது எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு உண்மையிலே ஹாப்பியாக இருக்குது உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது. இந்த மாதிரி அங்கே நடக்கலைன்ற போது எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன் வந்து அந்த ஆப்போசிட்டில் இந்த ஃபேண்டம் வந்து இப்படி இருக்குன்றது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாகவும் ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன். இன்னி உண்மையிலே நான் சௌந்தர்யோட ஃபேன் தான். பட் இன்னி வந்து நான் பிபி டாபிக் எங்கேயுமே பெருசாக பேசல. இன்னைக்கு காலையில் நாங்கள் தான் ஆரம்பித்தோம். அந்த பிரச்சனை தான் இப்போ வேற மாதிரிலாம் போய் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து இப்போ வரையுமே இஷ்யூ போயிட்டே இருக்கு. அங்கே நாங்கள் ஒரு 6 பேர் சேர்ந்து ஃபன்னாக பேச ஆரம்பிச்சது, அது பெருசாக வெடிச்சிச்சு. பட் ஆனால் ஓகே, எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து நீங்கள் பேச வச்சதுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ். எனக்கு ஹாப்பியாக இருக்கு. நான் அடிக்கடி வருவேன். எனக்கு இன்னும் சான்ஸ் கொடுங்க, அவ்வளோதான் கேட்குறேன். வேற ஒன்றும் இல்லை. பேசிட்டீங்களா ப்ரோ? எஸ் ஓகே, அவ்வளோதான். சரி, அதான் இப்படி அடுத்த ஸ்பேஸ் பற்றி பேசக்கூடாது.
இருந்தாலும் பேசல இல்ல ஜி. இல்ல இல்ல எனக்கு இல்ல அவரு அதை அந்த பத்தி இல்ல இல்ல நம்ம அவருதான் முடிக்கலாம் இங்க முடிக்கலாம் பேசினாரு. இல்ல அதுதான் இல்ல நான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. இருங்க இருங்க ப்ரோ. ஏன்னா இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லலன்னு வச்சுக்கோங்கவே, நீங்க ஏன் தடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சொல்லிக்கிட்டேன். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்பவும் கேட்பாங்க பேசி டேய் உங்களுக்கு அப்துல் பிடிச்சதுக்கு இருடா, அப்புறம் ஒரு மேட்ரு கேக்குறீங்க. பேசிட்டு அப்துல் நான் மேட்ரு பேசிட்டு போறேன். நீ ஏதோ காஃபி வித் டிடி பண்ற. டேய் இருடா. நன்றி ப்ரோ, கண்டிப்பா டேய் அப்துல் கேக்குதா? வந்து எப்போ அப்துல் கேக்குதா கேளுடா. ஸ்பீக்கர் ஒருத்தன் ஐயோ சாவடிறான். சரி உங்ககிட்ட பேசு உங்ககிட்ட அவங்க ஏதோ பேசி காஃபி வித் அப்படி இல்லைன்னா அப்துல் இல்லைன்னா நான் கேள்வி எடுத்து போயிடலாம். இரு ஒரு நிமிஷம். என்ன ஆ கேள்வி ரொம்ப நேரமா டைப் அடா பண்ணி உங்க வச்சிருப்பாரு. எல்லாம் கேள்வி இப்ப கேள்வி வந்து தேடி கேள்வி எடுக்கணும். கேள்வி கரெக்டா மதன்? வச்சிருக்கேன்டா. கேள்வி கேட்டு போயிடலாம். இல்ல இல்ல ஓகேவா? அத்தா எல்லாத்தையும் தேடி எடுக்கணும் என்னென்ன கேள்வி அப்படின்ட்டு. ரொம்ப நேரமா ஆண்ட்ரைஸ்ல இருந்துச்சு, ஆளை காணோமேன்னு பார்த்தேன். தூங்கிட்டீங்களோன்னு நினைச்சேன். இல்ல இல்ல பரவாயில்ல. நான் வந்து அதுக்கு டாபிக்கு நான் திரும்பி சொல்லிக்கிறேன் ஒரு விஷயம் மட்டும். எனக்கு வந்து நீங்க நீங்க எப்படியா நடந்துக்கிறீங்க எப்படியா இருக்கும். ஓகேவா? இங்க ஸ்பேஸுக்கு வந்து எனக்கு மரியாதை கொடுத்தா கேட்டா கொடுக்க முடியாது. நீ இவ்வளவு நாள் என்ன பண்ணியோ அதுக்கான மரியாதை நான் கொடுக்க முடியும். ஓகேவா? நான் வந்து மரியாதை கொடுக்க முடியாது. கேக்குதா? யாரையா பேசுறது சொல்றேன்? யாரு? இல்லடா, இங்க கேக்குது சில பேர்லாம் டிஎம் பண்ணி வந்து ஸ்பேஸ் ரெஸ்பெக்ட் இல்லை எனக்கு அது இது பண்றாங்க அது பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா மரியாதை நீங்க கெயின் பண்ணிக்கிறது தான். ஓகேவா? நான் கொடுக்க மாட்டேன். உங்களாம் வந்து நான் ஒருத்தனை திட்டுறேன்னு வச்சுங்க. ஏன் திட்டுறேன்னா நான் ஏதாவது பண்ணாமலாம் இருந்திருக்க மாட்டோம். சும்மா பாதி வந்து திட்டு நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாது. ஓகேவா? ஒருத்தனை திரும்பி சொல்லிக்கிறேன் தான் சொல்ல வந்தது கூட. திட்டினதுக்கு சில பேர் வக்கால் வாங்கினாங்களே. மதன் ப்ரோவா? மதன் ப்ரோ, அது நீங்க ஒரு வேலை பண்ணும். தனியா ஒரு ஸ்பேஸ் போட்டு மேல அவன் பேரை போட்டு கூட்டிங்களா அவனே வந்து நாளைக்கு இல்லையா போட்டுக்கலாம். வரமாட்டான் அப்படின்ட்டு இன்னைக்கு அப்படி போட்டா போட்டா போதும் நல்லா விடுங்க. இருக்கும். முடியல நானும் வந்து இதுக்கப்புறம். வந்துக்கிறேன். சரி நான் போடுறேன். இல்ல நான் 10,000 பெட்டு கட்டுறேன். இருங்க ஒரு நிமிஷம். நான் ஸ்பேஸ் டைட் வைக்காம கூப்பிடுறேன். சும்மாவே கூப்பிடுறேன். டிஎம் பண்ணி வரமாட்டாப்ல. 10,000 பெட்டு கட்டுறேன். இல்ல ஏன் சொல்லுங்க, மேல டாபிக் வச்சுதான் கீழே இருக்கவங்க எல்லாம் வந்துக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம மரியாதை வைக்கணும். அவங்க ஒருத்தவங்க மத்தவங்களுக்கு மரியாதை போயிடாது. அதுதான் நான் முடிச்சிட்டேன். சரி நான் அப்துல் அன்பை விதைப்பாங்க. மதன் அன்பை விதைக்கலாம். மாப்பிள்ள சும்மா கேள்விலாம் விஜய்க்கு அனுப்பிச்சு விடுறேன். விஜய் கேட்பாருங்க சார்பா நான் வரேன். வரட்டாமா? மூன்லைட் ஆண்ட்ரைஸ் பண்ணிருக்காரு. பேசுங்க மூன்லைட். வந்து ரகல பண்ணிட்டு இருக்காங்க. கேக்குதுங்களா? கேக்குது. சிவா இருக்காரா? சிவா கிட்ட தான் இருக்கு. இல்லையா ப்ரோ? ஓகே நான் நெக்ஸ்ட் ஸ்பேஸ்ல வந்து ஜாயின் பண்ண முடியுமான்னு தெரியல. அவரு ஸ்பேஸ் போடுறேன்னு சொல்லி இருக்காங்க. ஓகே, எனக்கு வந்து ஒரு क्वेश्चन இருக்கு. அவர் ரசிகன் ஒரு क्वेश्चन திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருந்தாரு, நான் இல்லாதப்ப ஏன் பத்தி பேசுறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் வந்து அவரு வேற யாரோட ஃபேண்டம் அவங்களெல்லாம் ட்ரிகர் பண்ணாம ஃபர்ஸ்ட் இருக்க சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப யாருக்கும் சப்போர்ட் இல்லை. எனக்கே இரிட்டேட் ஆகுது அவரோட ட்வீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ அதையும் சொல்லுங்க. அதை சொல்லிட்டு எல்லாரும் அதை ஃபாலோ பண்றதா இருந்தா பண்ண முடியும். இல்லாட்டி ஒருத்தங்களை டார்கெட் பண்ணி அவங்க மட்டும் ஃபாலோ பண்ணணும், மீதி எல்லாரும் நாங்க எப்படி வேணா இருப்போம், இவங்க மட்டும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அது ஃபேரா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல இதையும் சொல்லிக்கிறேன், ஒருத்தவங்க இல்லாதப்ப அவங்கள பத்தி பேசக்கூடாது. அதுதான் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லு நீ. டிஸ்க்ளைமர் பேசாம டிஸ்க்ளைமர் போட்டுருங்க மேல டாப்ல. அப்புறமேட்டு இந்த டிஸ்க்ளைமர் போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது. இல்ல இத அடுத்த ஸ்பேஸ்ல வந்து ரீச்சர் பண்ணுவாங்க இந்த மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பேசுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்களப்பா. சவுண்ட் பிஆர் பேசணும்ங்கறாங்க பாருங்க. கொடுங்க சவுண்ட் பிஆர் பேசுங்க. ஹலோ ஹலோ ப்ரோ, நான் அணிகிட்ட ஒரே நிமிஷம் பேசிக்கிறேன். அணி ஹலோ கேக்குதா? நான் என்ன சொல்றேன்னா, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற, சரியா? நீ ஒரு பக்கம் தான் பாக்குற, இன்னொரு பக்கம் இருக்கு. அதனால நீ ஃபுல்லா வந்து அது தெரிஞ்சுட்டு நீ பேசினேன்னா எனக்கு நல்லா இருக்கும். ஏன்னா உனக்கு நல்லாவே தெரியும் நீ பத்தி. நீ முழுசா பார்க்காம ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நீ ஒரு பதில் சொல்லி கேட்கணும் பிடிக்கணுங்கிற. அப்படி உனக்கு கேட்கணும்னு இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் டைரக்டாவே கூட்டிட்டு போய் அவர்கிட்ட கேட்கறேன். அவர் இல்ல இருந்தாலும் 9 மணிக்கு ஒரே நிமிஷம் நான் அவங்ககிட்ட பேசுறேன். நீங்க சொல்லாதீங்க, எனக்கு அவரை தெரியும். அதனால நான் சொல்றேன். நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நான் அவங்ககிட்ட கேட்டுதான் மைக் வாங்கினேன். இடையில நான் பேசல.
சரிங்களா? ஹனி, முழுசா ஒரு விஷயத்த தெரியாம நம்ம பேசக்கூடாது. நீ சொன்னேல்ல, யார் யார் புள்ளி பண்ணா உனக்கும் தெரியும். எத்தனை பேர் எங்களையும் பண்ணியிருக்காங்கங்கிறது. ஏன்னா நீ நின்னு பார்த்துருக்க விஷயத்த. அதை தெரிஞ்சுட்டு நீ உன்னோட கருத்து சொல்ல, அது தப்பே கிடையாது. அது எந்த மாற்றம் கிடையாது. நீ அவர்கிட்ட கேட்கணும்னா தாராளமா கேளு. என்ன நடந்ததுன்னு முழுசா தெரிஞ்சுட்டு நீ வந்து உன்னோட கருத்தை வைங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். புரிஞ்சுதா? நீ வைக்க சரி கூடாதுனால நான் சொல்லவே மாட்டேன். ஓகேவா? நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். உனக்கு என்னை பத்தி உனக்கு தெரியுங்கிறதுக்காக நான் இந்த விஷயம் உனக்கு சொல்றேன். சரி ஓகே சார். ஃபோன் தம்பி அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து நான் இருந்திருக்கேன். அதனாலதான் கேக்குறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி புதுசா இல்ல எனக்கு தெரியாம நடந்துச்சுன்னு இல்ல சொன்னாருன்னா அவங்க கொஞ்சம் உண்மையை கேட்கறது நல்லா இருக்கும். பேசிட்டாங்க ப்ரோ. கொஞ்சம் அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல ஏன்னா அவங்க பேசுனதும் சரி, ப்ரோ அதாவது ரெண்டு ஒரே பேரும் அவங்க நிமிஷம். பேசி நாங்க முடிக்கிறதுக்கு என்ன உண்மையை பண்ணணுமோ அதை ட்ரை பண்றாங்க. இல்ல இல்ல தீபா ப்ரோ ஒரு நான் நிமிஷம் இருங்க. சொல்றேன் ஒரு அவங்க முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, இல்ல அவங்க முடிக்கிறதுக்கு இல்ல ட்ரை இல்ல பண்றாங்க, இப்போ நீங்க ஒண்ணும் கிடையாது. வளர்க்கறதுக்கு ட்ரை இப்ப கூட பண்றீங்க நாங்க அப்படின்னா வளர்க்கல திலீப் ப்ரோ, உங்களுக்கு தெரியும். நாங்க வளர்க்கல. அங்க போயிட்டு இருந்தது வந்து எல்லாத்துக்கும் நான் வாய்ப்பு கொடுத்து அத எல்லாமே கசகசன்னு வந்துதான் ஒரே ஒரு பிரச்சனை ஆச்சு. நான் என்ன கேக்குறேன், இப்ப சொன்ன ரஞ்சித் ப்ரோ சொன்னார்ல, இப்ப கூட அங்க பேக் பிரதர் கமெண்ட் எல்லாம் நிறைய பேர் சிம்பிளான போட்டிருக்காங்க. விஷயம். அத நீங்க நீங்க கேட்கவே இல்ல. நீங்க ஒரு ஸ்டார்ட் நிமிஷம் பண்ணது இருங்க. நீங்க. அவங்கள பேச விட்டது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருந்தா அப்பவே முடிஞ்சு. பேச விடாம அப்பவே ஹோஸ்ட் நீங்க இருந்தீங்க, கோஹோஸ்டா இருந்தீங்க. அப்பவே மியூட் பண்ணிட்டு இது தப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா நாங்க யாரும் மேல வந்திருக்க போறதே இல்ல இல்ல கிடையாது. இல்ல இவ்வளவு நாங்க பெரிய வந்து ஆர்கியூமெண்ட் இன்னைக்கு ஃபுல்லா இல்ல அவ்வளவு தூரம் போயிருக்க வேண்டிய விஷயமே இருந்திருக்காது. நாங்க தப்புன்னு சொன்னோம். பிரதர் நீங்க அங்க என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. அங்க என்ன ஸ்டார்டிங்ல தப்பு இருந்து இருந்து நான் சொல்லுங்க. தீபக் ப்ரோ அங்க என்ன என்ன தப்பு தப்பு நடந்தது இல்லைன்னு சொல்லுங்க. சொல்றீங்க? அவங்க சொல்லுங்க. பேசுறது கரெக்டா ப்ரோ சொல்றீங்களா? ஒரு நிமிஷம் நீங்க ப்ரோ, நீங்க ஒரு இல்ல அவங்க நிமிஷம் பேசுறது காட்டுங்க. கரெக்டா இருங்க, நான் சொல்றீங்களா? புரியுங்க சொல்றேன் தீபக் ப்ரோ. ப்ரோ. ஒரே நிமிஷம் தீபக் ப்ரோ. இல்ல அவங்க பேசுறது கரெக்டா இல்ல சொல்ல இல்ல வரீங்களா? இல்ல ப்ரோ, இல்ல ஒரு இல்ல நிமிஷம் ஒரே நிமிஷம். அவங்க என்ன தப்பு. நான் இருங்க, சொல்றது நீங்க கேளுங்க. என்ன அவங்க தெரியுமா ப்ரோ தப்பு பேசினது பண்ணீங்க? இல்ல 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 என்ன எனக்கு என்ன பேச ப்ரூவ் பண்ண வரீங்க விட்டீங்கன்னா இப்ப? நான் சொல்றேன் தீபக் இல்ல ப்ரோ. இல்ல என்ன ஐயா, எல்லாரும் 3 பேர் பேசுனீங்கன்னா யாருக்குமே கீழே உள்ளவங்களுக்கும் புரியாது, எங்களுக்கும் புரியாது, ஒண்ணுமே புரியாது. சோ அதான் ப்ரோ அப்துல் ப்ரோ, நான் சொல்றேன் ஒரே நிமிஷம் ப்ரோ. நீங்க ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் ஸ்பேஸே போடல. அதை திரும்பி சொல்றதுக்கு நாங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு நாங்க திரும்பி பேசியா ரஞ்சித். எப்படிப்பா ஹலோ மியூட்ல போட்டு விட்டு. ரஞ்சித். ஹலோ ப்ரோ, இருக்கீங்களா? சவுண்டு போயிட்டீங்களா ப்ரோ? இருக்காரு ஃபர்ஸ்ட் இருக்காரு நீங்க பேசு. ஸ்பேஸ் போட்டதே தப்பு ப்ரோ. அதனாலதான் இங்க இவ்வளவு பிரச்சனையே. என்ன தப்புன்னு கேட்டீங்களா? அதுதான் தப்பு. ரெண்டாவது தப்பு, நீங்க ஏன் ரெக்கார்டட் ஸ்பேஸ் போடக்கூடாது? போடல. இல்ல இல்ல ரெக்கார்டட் ஸ்பேஸ் நான் போடல. என்ன நீங்க கேக்குறேன், நீங்க ஸ்பேஸ் அவர் தாராளமா என்னோட போடலாம். அவர் இல்ல என்னோட நீங்க ஸ்பேஸ் ஃப்ரெண்டு. தாராளமா நான் அவர்கிட்ட போடலாம். பேசிட்டு எங்க இருக்காங்க. எங்க ஃபேண்டம் பேர் வச்சு போடக்கூடாதுல்ல. இல்ல இல்ல நான் உங்க ஃபேண்டம் பேர் வச்சு என்ன போட்ட சொல்லுங்க. அதை நான் போட்டேனா? முத்து ஃபேண்டம்னு ஏன் போட்டீங்க? அப்ப டைட்டில் என்ன? எங்க இல்ல இல்ல அது யாரு போட்டா சொல்லுங்க. இப்போ அது ஒருத்தர் நீங்க எனக்கு மேல தெரியாது. போய் ஸ்பேஸோட ஹெட்லைன் யாரு? தெரியாம ஸ்பேஸோட தெரியாம ஹெட்லைன் நீங்க என்ன ப்ரோ? சொல்றதே வந்து தப்பு ரஞ்சித் ப்ரோ. தெரியாம இல்ல எப்படி சொல்றேன்? நான் இல்ல தெரிஞ்சதுனால கொஞ்சம் தான் நீங்க ப்ரோ எல்லாம் சொல்றேன். சைலண்ட் ஆயிருங்க, நீங்க நான் பேசிக்கிறேன். என்னைய இல்ல ஒரு நிமிஷம் பிரதர் ஒரு நிமிஷம் தீபக் இருங்க. ப்ரோ நீங்க சொல்லுங்க. நான் இருந்தேன், நான் பேசிக்கிறேன். 1 to 1 அவரோட பேசிக்கிறேன். இப்ப அவருக்கு பதில் தானே வேணும். நான் பேசிக்கிறேன், விடுங்க, நீங்க பேசுங்க. இல்ல தீபக் ஆனா நான் நான் வந்து கேட்கிற கேள்விக்கு ஹெட்லைன் எல்லாம் பதில் வேணும், சுத்தம் மட்டும் விடாதீங்க. நான் இங்க வரேங்க. நான் சுத்தம் எல்லாம் விளையாட மாட்டேன் ப்ரோ. நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஹெட்லைன் போட்டது வந்து சொல்லுங்க. அவரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுங்க. ஹெட்லைன் போட்டது சரி அவரு. ஹோஸ்ட் சரி அவர் இருந்தாரு, கோ சரி ஹோஸ்டா நான் இருந்தேன். கொஞ்ச நேரத்துல போனே அப்படியே ஹேங் ஆயிடுச்சு. சரிங்க, அவங்க பேசும்போது அவங்க வார்த்தை விட்டோன்னே உடனே வந்து ஸ்டாப் பண்ண பார்த்தோம். அவரும் ஸ்டாப் பண்ணார், நீங்களும் இருந்தீங்க. நீங்க இப்படி பேசக்கூடாது நீங்க சொன்னீங்க. சொன்னீங்கல்ல, இது வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது நீங்க சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்க இல்ல நீங்க. இல்ல நீங்க அது இல்ல எனக்கு யாருமே தெரியும். சொல்லல. நீங்க இல்ல பேசி நீங்க முடிங்க, யாருமே பேசி முடிங்க ஸ்டாப் பண்ணல. பிரதர். ஏங்க இல்ல ஒரு இல்ல நிமிஷம் இருங்க, பேசி ஏங்க முடிங்க, நான் நான் பதில் பேசுறேன். நான் சொல்லிக்கிறேன் ரஞ்சித் ப்ரோ. நீங்க இடையில இடையில பேசுறீங்க. நான் வந்து நாங்க ஸ்டாப் பண்ணோம். அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தீபக் ப்ரோ சொன்னாரு. சரிங்களா? சொல்லி முடிச்ச வரைக்கும் அவங்க போயிட்டாங்க. சரிங்களா? அப்போ அங்கிருந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சுது. சரிங்களா? அந்த பிரச்சனைக்குள்ள என்னோட போன் வெளியே போனோடனே விஜய் ப்ரோ வந்து கோ ஹோஸ்டா மாறினாரு. நான் கீழே இருந்தேன். நான் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருந்தேன், அவங்க அக்செப்ட் பண்ணவே இல்லை. அந்த பிரச்சனையை நான் சால்ட் அவுட் பண்ணலாம், உங்களை கூப்பிட்டு பேசி முடிக்கலான்னு தான் நான் இருந்தேன். நாங்க ஃப்ரெண்ட்லியா தான் பேசிட்டு இருந்தோம், எந்த சண்டையும் போடல. நீங்க ஆளுக்கு ஆளுக்கு வந்து என்ன பண்ணீங்க, கருத்து சொல்ற பேர்ல அங்க ஒரு சண்டை ஆச்சு. புரிஞ்சுதுங்களா?
நாங்க வந்து ப்ரோ அங்க ப்ரோ போய் ஒருத்தர் ஃப்ரெண்டுக்குள்ள நில பேசுனீங்கன்னா ப்ரோ நீங்க கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசிக்கோங்க ப்ரோ. ப்ரோ நீங்க அது நீங்க தேவையில்லாம சொல்லக்கூடாது கருத்து ப்ரோ. வைக்கிறதுனாலதான் ப்ரோ குப்டர் இங்க வந்து பிரச்சனை. ஒருத்தரோட நீங்க சேர்ந்து போற போக்குல சொல்லி விட்டு போறீங்க. குப்டர் போற போக்குல வந்து சொல்லி விட்டு போறீங்க. ஒருத்தரோட தமிழ வச்சு கிடையாது. பேசுறாரு, தமிழ நீங்க வச்சு ரஞ்சித் ப்ரோ ஜெயிச்சாருங்க. அது ரஞ்சித் முடியல ப்ரோ ப்ரோ. ரஞ்சித் ஃபுல்லா பேசி முடிட்டோம், அதுக்கு நம்ம பேசலாம். ஃபுல்லா பேசி முடிட்டு இப்பதான் ஏன் விதை அன்பை விதைக்கலான்னு மறுபடியும் அதுக்குள்ளேயே போற மாதிரி இருக்குதுயா. யோ தயவு செய்து அது இல்ல டாபிக் இல்ல ப்ரோ, அப்துல் ப்ரோ அவங்க அப்துல் அட்டென்ஷன் ப்ரோ சீக் அப்துல் பண்றாங்க ப்ரோ ப்ரோ, வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல நாங்க அவங்களுக்கு அட்டென்ஷன் தேவைப்படுறீங்க சீக் மட்டும் அட்டென்ஷன் பண்ணல. தான். வேற இல்ல என்ன இல்ல பண்றீங்க? நாங்க அப்புறம் அது வேற எதுக்கு பண்ணல. ஸ்பேஸ் போட்டீங்க? ப்ரோ நீங்க ப்ரோ நான் எது உங்க மேல ஸ்பேஸ் தப்பு பண்ணணும் இல்லன்னா உங்க ரஞ்சித் ஹோஸ்ட் வந்து மன்னிப்பு கேட்க ரஞ்சித் போறாரா? ரஞ்சித் ரஞ்சித் நான் இன்னைக்கு வந்து ரஞ்சித் 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 ஒரு நிமிஷம் இருங்க. ரஞ்சித் ஒரு நிமிஷம் இருப்பா. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அவர் ஏதோ சொல்றாருல்ல, அவர் சொல்ல வர்றதா அவர் சொல்ல விட்டுட்டு அதுக்கப்புறமா பதில் சொல்லுங்க. இவ்வளவு லிசனர் கீழே இருக்கோம்ல, ஒரு நிமிஷம் இருப்பா. இவ்வளவு லிசனர் கீழே இருக்கோம்ல, அங்க என்ன நடந்துச்சுன்றத மூச்சே விடாம எல்லாரும் பேசிக்கிறீங்க, ஓவர்லாப் பண்ணிக்கிறீங்க. எங்களுக்கு எப்படி புரியும்? அவரை பேச விடுங்க. அவர் பேச விட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் பதில் சொல்லுங்க. அது தேவையில்லாத டாபிக். சவுண்ட் பிஆர் நீங்க வந்து அவங்க கிட்ட அனன்யா கிட்ட என்ன கேட்கணுமோ அதை கேட்டுட்டீங்கன்னா கீழே இறங்கிடலாம். அதுதான் நீங்க அதுக்கு தானே வந்தீங்க, அதை மட்டும் கேளுங்க. சவுண்ட் பிஆர் இருக்கீங்களா? ப்ரோ நான் அவருக்கு பதிலா நான் சாரி சொல்லிக்கிறேன். அவர் ஏதாவது உங்களை ஃபேண்டம் ஏதாவது இல்ல 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 நீங்க அனி பேசுங்க. நீங்க பேசுங்க சவுண்ட் பிஆர். இல்ல அவர் கேட்கணும் நீங்க கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இல்ல 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 நான் அது பேசிக்கிறேன். அப்துல் ப்ரோ நல்லா கேளுங்க. பிரச்சனை வந்து அங்கிருந்து ஆரம்பிச்சது சரிங்களா? அதெல்லாம் எனக்கு தேவையில்ல ப்ரோ. அன்யா கிட்ட பேசிட்டீங்களா? நீங்க என்ன கேட்டீங்க? என்கிட்ட ப்ரோ கேட்டீங்க. அப்துல் ப்ரோ இன்னொரு விஷயம் ப்ரோ, இன்னொரு விஷயம் ப்ரோ. பதில் சொல்லுங்க. ஓ ரஞ்சித் இரியா, பேசிட்டீங்களா இல்லையா? ப்ரோ நீ பட்டு மியூட் போட்டு இருந்தீங்கன்னா எப்படி ப்ரோ? இதேதான் கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க சொன்னீங்க. நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன சொன்னீங்க? ஒரு ப்ரோ சவுண்ட் பிஆர் ப்ரோ, ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க என்ன பதில் அதுக்கு சொன்னேன். சொல்றீங்களா? இப்ப நீங்களும் அதே தானே பண்றீங்க? இல்ல இல்ல அதான் ப்ரோ, நான் ஒண்ணே ஒண்ணு ப்ரோ நீ சொல்றேன். தான் ப்ரோ சொல்லிட்டே இருக்க. அதான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். உங்களுக்கு அணி தெரிஞ்சவங்க தானே? இரு ரஞ்சித் நான் முடிச்சுக்கிறேன், நான் மட்டும் இரு பேசுறேன். ப்ரோ அப்துல் ப்ரோ ஒண்ணே ஒண்ணு நான் சொல்லி முடிச்சிடுறேன் இருங்க. ப்ரோ ரஞ்சித் சவுண்ட் பிஆர் ரஞ்சித் ப்ரோ. ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். நீங்க விடுங்க. நீங்க நான் ஏன்னா இது கான்டெஸ்ட் ஃபுல்லா இருந்தவன் நானு. எங்கிட்ட வந்து சுத்தி இவராலதான் விட்டாங்க வேலை பிரச்சனையே, நடக்காது. அதனாலதான் இவ்வளவு கடுப்பா வருது எங்களுக்கு. பேசலாம் யார என்னங்கய்யா நீங்க அவங்க என்னங்கய்யா கேள்வியா கேட்டுட்டீங்களா? இந்த சவுண்ட் பிஆரால தான் பிரச்சனையே ப்ரோ. அதனாலதான் எனக்கு அவ்வளவு இல்ல கடுப்பா வருது. அவரு புதுசா ஒண்ணு ட்ரை பண்றாருங்க, பண்ணட்டுங்க. நான் பேசட்டும்னு தான் சொல்றேன். ஏன் நமக்கு வாய் இல்லையா? பேச மாட்டோமான்னு கேக்குறேன். பேசலாம் ப்ரோ. சவுண்ட் பிஆர் முடிச்சிட்டீங்களா? 3 பேர். 3 பேர். எத்தனை பேர்ல வீடு எடுத்தது? இல்ல நான் வந்து மதியம் வர்க் பண்ணுவேன். நைட் 2 பேர். விஜய் வீடு போடியா? வீடு கொடுத்துருக்கோம். விஜய் ஹோஸ்ட் நீ தான். நாங்க பேசினா மியூட் போடணும். நாங்க பாரு அன்யா இப்ப நீங்க பேசுங்க. அவரு வந்து வேற எந்த இன்டென்ஷன்லயும் பேசல. ஏன்னா எனக்கு அவரை பத்தி தெரியும். அவரு இந்த மாதிரி ஒரு சவுண்ட் ஃபேன் தான். நீங்க வந்து தப்பா நினைக்காதீங்க. அவரு உங்களை ஃபேண்டம் ஏதாவது ஹெல்ப் பண்ற மாதிரி ஸ்பேஸ் போட்டிருந்தா அவருக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதான் நீ வந்து பொலைட்டா பேசு. நீ பேசு. ஆனா பாயிண்ட் வந்து கொஞ்சம் பொலைட்டா வந்து ஹாஷா பேசாம பேசு. அப்பதான் அவங்களுக்கு புரியும். நீ சொல்லு, நீ என்ன சொல்ல வந்தியோ சொல்லு. அவர் வெளியே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். போயிட்டாரு. நான் வந்து ஒரு நிமிஷம். நான் வந்து அவர் மேல போட்ட ட்வீட் வந்து டிசி சார் பாயிண்ட் பண்ணியிருக்கனால நான் அதை மென்ஷன் பண்ணி தான் நான் வந்து கேட்டேன். பட் ஓகே அதர் சைடும் அவங்க பார்க்க சொல்றாங்க. ஓகே லெட்ஸ் see வாட். நான் அதர் சைடும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பார்ப்பேன். இதோட அதர் சைடு என்ன நானும் பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் ஆனால் நான் இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அப்சர்வ் பண்ணதில்ல. நான் அந்த ஒரு ட்வீட் வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. வந்து த கேம் இஸ் ஓவர். ஸோ அதை ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின். அதர் சைடு வந்து திலீப் சொல்லுவாரு, நீங்க முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாரு. ஓகே ஓகே. அனையா காலையில ஸ்பேஸ் போயிட்டு இருந்தப்பவே வந்து இவங்க 4 பேர் பேச ஆரம்பிச்சாங்க. பேச ஆரம்பிச்சு அந்த டாபிக் வந்து எப்படின்னா ஒரு ஃபேண்டமா அப்படியே டார்கெட் பண்ற மாதிரி போனுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா வந்து அது அப்படியே ரொம்ப பர்சனலா தாக்க ஆரம்பிக்கும் போது
அதுக்கப்புறம் தான் நாங்க ஸ்பீக்கர் வாங்கி மேல போயிட்டு இது தப்பு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சோம். ஒரு கட்டம் வரைக்கும் ரொம்ப ஆர்கியூமெண்ட், ஒரு 1/2 hour ஆர்கியூமெண்ட் போனுச்சு. அதுக்கப்புறம் அவங்களே வெளியில போயிட்டாங்க. இது அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அது வந்து அவங்க ஹோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவர் சே வந்து பேசும்போது ஒரு சைடு, அதாவது எப்படின்னா 2 யூடியூபருக்குள்ள சண்டை நடக்குது அப்படிங்கும்போது அதை அவங்க எதிர்பார்த்து பண்ண மாதிரி வந்து ஒரு இன்டென்ஷன்ல போயிட்டு இருந்துச்சு. இப்ப நாங்க இங்க எங்க இதுல இருந்து வந்து முத்துக்குமரன் டீம்ல இருந்து வந்து பேசும்போது இவங்க பேச ஆரம்பிக்கும் போது கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஆரம்பிக்கிறாங்க, கட் பண்றாங்க, ஆரம்பிக்கிறாங்க, கட் பண்றாங்க. எப்படின்னா அவங்க மட்டும் தான் பேசணும், இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க நாங்க 6 பேர் தான் பேசுவோம் அப்படின்னா வந்து அந்த ஃபேண்டம் பேரை நீங்க பயன்படுத்திருக்க கூடாது. மெயினா ஓகே வந்து முத்துக்குமரன் ஃபேண்டம், சௌந்தர்யா ஃபேண்டம், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி போட்டு கூப்பிட்டுட்டு ஹேட்டர்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு அங்க குரூப்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அங்க ஹேட்டை கிரியேட் பண்றாங்க. எப்படின்னா வந்துட்டு இவரை வந்து அவங்க அம்மா காசுக்கு வக்கு இல்லாம உட்காந்துருந்தாங்க, மிடில் கிளாஸ் கார்டு, நிறைய தரக்குறவா என்னென்ன பேச முடியுமோ எல்லாமே பேசுறாங்க. பேச விட்டு ஹோஸ்டும் கோ ஹோஸ்டும் ஒரு வார்த்தை கூட சொல்லல, நான் மேல ஏறி போய் சண்டை போடுற வரைக்கும். புரியுது புரியுது. ஏன்னா நாங்க வந்து ரொம்ப காமன் ஆடியன்ஸ்மா. எங்களுக்கு வந்து பிக் பாஸுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. திலீப் ப்ரோ இதையும் மென்ஷன் எங்களுக்கு பிக் பண்ணுங்க. பாஸ் கோவஸ்ல இருந்தது இந்த சவுண்ட் பியர், அதையும் மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. அதான் சொல்றேனே, 2 பேருமே வந்து எதுவுமே தடுக்கவே இல்லை. நாங்க வந்து காமன் ஆடியன்ஸ், எங்களுக்கும் முத்துக்குமரனுக்கும் சம்பந்தமே கிடையாது. நாங்க அப்ராட்ல இருக்கோம், எங்களுக்கு வந்து வேலை தனிப்பட்ட வேலை இருக்கு. எங்களையே ட்ரிகர் பண்ணி மீட்ல இன்னைக்கு ஃபுல்லா இன்னைக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி சண்டை போட வச்சிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணிருப்பாங்க, எந்தெந்த ட்ரிகரிங் பாயிண்ட் இருந்திருக்குன்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்க இந்த கேமை விட்டு வெளியில வந்துட்டு நாங்க தனிப்பட்ட முறையில நாங்க ஸ்பேஸ் போட்டு நாங்க பாட்டு பாடிக்கிட்டு கேம் விளையாடிக்கிட்டு எங்க லைஃப் இப்படி போயிட்டு இருக்கு. நாங்க இந்த பிக் பாஸை விட்டு நாங்க கடந்து வந்துட்டோம். இன்னைக்கு எங்களுக்கு ட்ரிகர் பண்ண விஷயமே போட்டு தனியா ஃபேண்டம் வாரை கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணுமோ அதை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேல எங்களாலையும் வந்து சரி சாதாரணமா கடந்து போக முடியல. அந்த அளவுக்கு பேசும்போதுதான் ஒரு கட்டத்துக்கு மேல எங்களால ட்ரிகர் ஆகி நாங்க உள்ள வந்து நாங்க பேச ஆரம்பிச்சோம். இல்ல ஒரு ஜாக் ஃபேனா நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது அந்த ஹெட்டிங்கை போய் பார்க்கவும் முத்து சௌந்தர்யா ஃப்ரெண்ட்ஸ் ஹேட்டர்ஸ் வராதிங்க அப்படின்ட்டாங்க. இப்போ நான் வரணுமா வேணாமா, ஜாக் ஒருவேளை ஜாக்கை தான் சொல்றாங்களா, சரி முத்துவை மிடில் கிளாஸ் எல்லாம் பேசுறாங்க, இப்போ நம்ம போய் பேசலாமா வேணாமான்டே ஒரு இது உங்களுக்கு புரியுதா? அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ்னா எனக்கு புரியுது, நல்லா புரியுது. ஈவன் நானுமே அதை அக்ரி பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் வச்சு ஒரு டிபேட் பண்றது நானுமே அக்ரி பண்ண மாட்டேன். அப்ப நம்ம விஜய் மட்டும் இருக்கா இல்ல, அங்க எனக்கு என்னன்னா இது முத்து ஃபேன்ல விஜய் மட்டும் இருக்காரு. அப்ப நம்ம போய் ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணணும்னா அப்ப நம்ம ஜாக் இதா வந்து நம்ம போலாமா வேணாமா, ஏன்னா ஹேட்டர்ஸ் வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்ப இவங்க யார என்ன இது பண்றாங்க ஒன்னும் புரியல. ஏன்னா ஹோஸ்ட் முத்து ஃபேன் தான் அவரு, ஆனா அவருக்கு இது பாயிண்ட்ஸ் வைக்க தெரியல. ஆனா மத்த எல்லா பேருமே அவங்கள ஏறி இது பண்றப்ப இப்ப கீழே இருந்து போய் ஒவ்வொரு பாயிண்டா சொல்றப்பதான் அது வாக்குவாதமா மாறுது, அப்படியே டிபேட்டா மாறுது. சாரி, ஹோஸ்ட் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அவங்க வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, யூடியூபரா சொல்றாங்க, எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படின்றப்ப இப்ப நான் உங்களை நீங்க பேசிக்கிறீக்கல விடல வேற ஆள பேச விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஹோஸ்ட், அப்ப உங்களுக்கு ஒரு இதா தானே இருக்கும், ஒரு மாதிரியா தானே இருக்கும். இல்ல எனக்கு கண்டிப்பா நல்லா புரியுது. இப்ப நான் வந்து உங்க சைடுல இருந்து பார்த்தாலும் எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆயிருக்கும். நான் கடைசியா சொல்லிக்கிறேன். சவுண்ட் பிஆர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பக்கத்து மட்டும் கேட்காதீங்க, மத்த பக்கத்தும் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்க பக்கத்தும் நீங்க கேட்டுதான் ஆகணும். ஏன்னா இங்க இருந்தா எல்லா பேருமே இங்கிட்ட உள்ள பக்கத்து தான் சொல்லுவாங்க. நீங்க அவங்க பக்கத்தும் கேளுங்க, முடிவு நீங்க தான் எடுக்கணும், அவ்வளவுதான். ஆமா, நான் என் முடிவு வந்து யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி, அது வந்து அதுல நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஸோ அந்த சைடு என்னதான் சொல்றாங்கன்னு நான் கேட்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து ஓகேன்னு சொன்னேன். அவங்க என்னதான் சொல்ல வராங்க, நான் எடுத்த ஸ்டாண்ட் கரெக்டா இல்லையான்னு நான் கிளாரிஃபை பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த சைடு அவங்க சொல்றது சரின்னு சொல்றது வந்து சரின்னு கேட்கறதுக்கு ரெடியா இருந்தேன். ஸோ வந்து நான் எடுத்த ஸ்டாண்ட் வந்து கரெக்டா இல்லையான்னு வந்து நான் நம்புறேன். நான் இப்போ வரைக்கும் நான் நம்புறேன் நான் கரெக்டுன்னு. பட் லெட்ஸ் சி அவங்க சைடு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்த சைடு கொடுக்குறேன்னு சொன்னாங்களா, அதையும் நான் பார்க்குறேன், அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்குறேன். அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து இவங்க காலையில போட்ட அந்த ஸ்பேஸை வந்து நீங்க மன்னிச்சிருங்க. இன்னொரு வாட்டி அதே மிஸ்டேக் பண்ணா அப்ப வந்து நீங்க வந்து திட்டுங்க. மேபி நீங்க செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாம் யாருக்கா இருந்தாலும். ஸோ வந்து நீங்க இது பெருசா மனசுல வச்சுக்காம
இதை வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னொன்னு சொல்லிக்கிறேன். அதாவது அவங்க சொல்றதை மட்டும் நீங்க இது பண்ணாம இங்க வந்து ப்ராப்ளம் பண்ண எல்லா ரிப்ளைஸும் சரி ட்வீட்டையும் சரி அவங்க பண்ணதை போய் பாருங்க. அப்பனாதான் உங்களுக்கு புரியும். இங்க பேசுறவங்களையும் நீங்க பாருங்க. இல்ல புரியுதா? நான் ரிப்ளை பார்த்திருக்கேன். நான் பார்த்திருக்கனாலதான் அப்பனாதான் வந்து உங்களுக்கு எது கரெக்ட் எது புரியும். நான் பார்த்தனாலதான் இன்னைக்கு மத்தியான ஸ்பேஸ்ல வந்து நான் சொன்னேன், நம்ம சைடும் தப்பு பண்றாங்க அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது, எனக்கு ஒன்றும் இது கிடையாது. நம்ம சைடு ஃபர்ஸ்ட் பெர்ஃபெக்டா இருக்கணும், அதுக்கப்புறம் மற்றவங்கள வந்து குறை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சைடு நம்ம முதுகுலயே நம்ம அடுத்தவங்க முதுகு வந்து நம்ம வந்து எதுவுமே குறை சொல்லக்கூடாது. நான் அந்த பாயிண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். அதை வந்து இப்பயும் நான் ஃபாலோ பண்றேன். அடுத்தவங்க இது பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு கீப் ஆன் பிளேம் பண்றதை விட நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கோமான்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்டா இருந்தோம்னா நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு கொஸ்டின் பண்ணலாம். நம்ம சைடே வந்து எதுவுமே இல்லாதங்கிறப்ப நம்ம அடுத்தவங்களுக்கு கொஸ்டின் பண்றதுல வேலிடே இல்லை. ஸோ அதுதான் வந்து நான் இன்னைக்கு ஸ்பேஸ்லயும் நான் சொன்னேன், நம்ம சைடும் தப்பு இருக்கு. அதை நானுமே பார்த்துருக்கேன். ஏன்னா நான் கண்ணால இதுக்கு முன்னாடி நான் ட்விட்டர் யூஸ் பண்ணதில்லை. ஸோ அதனால எனக்கு தெரியல. நான் சவுண்டு கூட வந்து ஸ்பேஸ்ல பேசணுங்கிறதுக்காக தான் ஐடியை கிரியேட் பண்ணேன். ஐடி கிரியேட் பண்ணி வந்து பார்க்கவும் தான் எனக்கே தெரியுது, ஓகே நம்ம சைடு தான் தப்பு, நம்ம சைடும் தப்பு இருக்குது. இவ்வளோ நாள் நான் வந்து யூடியூப்ல தான் இருந்தேன். அந்த யூடியூப்ல இருக்கிறப்ப எனக்கு தெரியல. நான் வந்து ஃபுல்லாக வந்து சவுண்டை தான் எல்லாம் டார்கெட் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் ட்விட்டரில் வந்து பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது. அதாவது பிபி கண்டஸ்டன்ஸ் அஸ் வெல் அஸ் த ஃபேண்டம்ஸ் 2 பேரையுமே வந்து அவங்க வந்து இன்சைட் ஆஃப் புல்லிங் சொல்லிக்கலாம், என்ன வேணால் டிஃபேமிங் சொல்லிக்கலாம், என்ன வேணால் சொல்லிக்கலாம். அதை நானும் கண் கூட பார்த்தேன். அதனால தான் வந்து அந்த ஸ்டாண்டை நான் எடுத்தேன். என்னை வந்து யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இது வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து அதான் சொல்கிறேன், ஈவன் தான் அவங்க தப்பு பண்ணாலும் நான் தப்புன்னு என்னால் சொல்ல முடியும். பட் மற்றவங்க சொல்லுவாங்களா என்னன்னு தெரியாது, பட் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நான் ஹியூமன், அதுக்கப்புறம் தான் நான் மற்றவங்களுக்கு ஃபேன். ஹியூமனாகவே எனக்கு ஒரு தப்புன்னு ஒரு இடத்துல தோணும் போது அது எப்படி நான் வந்து கரெக்டுன்னு வந்து முட்டு கொடுப்பேன்? அதெல்லாம் நான் யாருக்குமே முட்டு கொடுக்க மாட்டேன். யாருமே என்னை இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியாது. நான் சவுண்டுக்கு மட்டும் தான் வந்து ஃபேனு, மற்ற யாருக்குமே ஃபேன் கிடையாது. நாங்க மட்டும் நல்லா தெரியுதியா, ஒருத்தன் சண்டை போடும் போது ட்விட்டர்ல ஒரு 150 பேர் இருந்தாங்க. சண்டை முடிஞ்சதும் அப்படியே சாஞ்சிடறாங்க. பின்னாடி பயங்கர சவுண்டா இருக்கு அப்துல். உங்க சைடால யார் சைடுன்னு தெரியல. அண்ணியா சாரி சார். உடனே அப்துல் சைடா நானு ஒரு செகண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அப்துல் ப்ரோ இப்பதானே நம்ம இவ்வளவு பேசணும், அதுக்குள்ள அந்த அவங்க ஃபேண்டம்ல இருந்து ஒரு ஆளு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இல்லையா, பாத்தீங்களா? அதை நம்ம பார்த்தா ட்ரிகர் ஆக மாட்டோமா? ஒரு செகண்ட் ரஞ்சித், நான் பேசிடுறேன். இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபேண்டம்ஸும் எல்லாருமே இருக்கிறோம். உங்களுக்கு தோன்றதை இண்டிவிஜுவலா நீங்க போஸ்ட் பண்றது பண்ணிட்டு போங்க. ஃபேண்டம்ஸ் ஏன் ஒவ்வொரு ஃபேண்டம்ஸ்லயும் போயிட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கணும்? இது இப்போ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க என்ன ஆகும்னா, நீங்க கொடுப்பீங்க, அப்புறம் அவங்க கொடுப்பாங்க, இது மாத்தி மாத்தி போயிட்டு ஒழிய கண்டினியூட்டி ஆகுமா ஒழிய இது எண்ட் ஆகாது. ஸோ ஒன்னு டிராப் பண்றதா இருந்தா கம்ப்ளீட்டா கேட்டாரு எக்ஸ்பிளனேஷன், நம்ம எதுவும் கொடுக்கல. இல்ல, நான் யார்ட்டையுமே மென்ஷன் பண்ணல. நான் சொல்றேன் ரஞ்சித், எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருக்காம பெர்சன்டேஜ் ஜஸ்ட் அது விட்டுட்டு அடுத்தடுத்து போங்க, அவ்வளவுதான். எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் முடிஞ்ச வரைக்கும் அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம அவாய்ட் பண்ணிட்டு போங்க. சாரி, உங்க டைமை கேரி பண்ணுங்க. சரி ரஞ்சித், என்ன சொல்ல வந்தயா? அதான் இப்ப நம்ம இவ்வளவு பேசி அவங்க அதுக்குள்ள ஒரு போஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. அதை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்? நமக்கு கடுப்பு தானே ஆகும். மேல போடு, என்னன்னு பாப்போம். அப்படியே குரூப்ல போட்டிருக்கேன் பாரு, அதை எடுத்து நீ போடு ப்ரோ. அப்துல் ப்ரோ, அப்துல் ப்ரோ, ரவீந்திர சார் தெரியாரா? யாரு? சரி, ரவீந்திர சார், ரவீந்திர சார்லாம் தெரியலையே, என்னாச்சு? இல்ல காட்டுங்க, என்ன இன்னொரு போன்ல காட்டுங்க, அக்செப்ட் பண்ணுவோம். இது பண்ண முடியாது, பார்க்க முடியாது. 2 போன்ல ஃபுல் பக் ஆயிடுச்சு இந்த போன். இந்த மனுஷனாயா இந்த ஆளு பிளாக் பண்ணிட்டு கம்பு சுத்திட்டு இருக்கான். இதெல்லாம் தட்டி விடு, பிளாக் பண்ணாதவன மட்டும் சொல்லு. ஃபாரின் உத்தமர் அவர்தானே சொல்லிட்டு இருக்க ரஞ்சித்? அவரேதான்.
பிளாக் பண்ணிட்டான் இல்ல இல்ல அத அவர் கேட்க வேண்டிய ஆளே அவங்க ஃபேண்டம்ல தான் இருக்காங்க. இது நம்மள மென்ஷன் பண்ணி போட்டிருக்காரு. குறுக்க வரக்கூடாது. அதுதான் தெரியுமே, ஊருக்கே தெரிஞ்ச விஷயத்த போய் நான் வந்து பத்திரிக்கை அடிச்சு வேற சொல்லணுமா? குறுக்க வரக்கூடாது, மியூட்ல இருக்கணும், பேசும்பொழுது நடுவுல வரக்கூடாது. இல்ல இல்ல ப்ரோ இல்ல இல்ல நம்ம இல்லாதப்ப பேசக்கூடாது ப்ரோ. நம்ம அவ்வளவு பயம் எல்லாம் கிடையாது, வரட்டும். அவர் இருக்கும் போதே பேசிக்கலாம். சரி விடு. சரி ஒரு பஞ்சாயத்தை கூட்டலாம்னு பார்த்தேன். சரி சரி ரஞ்சித்துக்காக விடுறேன், இல்லைன்னா சொல்லிடுவேன். 4 பேசுனா நம்ம வேற ஏதாவது ஒரு கருத்து சொன்னா 4 பேரை வச்சு பேசுறாங்க. சரிங்க நீங்க பாயிண்ட சொல்லுங்கன்னா, இல்ல இதான் பாயிண்ட்னு அவர் எதனா பேசுவாரு. என்னத்தான் சொல்றது. ஆனா ப்ரோ மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தாருன்னா முடிச்சு விட்டுருக்கலாம் மொத்தமா. அந்த ஆள் வரவே மாட்டாயா. இங்க அவரு லெஃப்ட் ஆனதான் சாக்குன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு பாருங்க. இப்ப அந்த போனவரு வல்லவரு நல்லவரு, நாளும் தெரிஞ்சவரு. நண்பனை சொல்ற அப்போ அப்படிதானே? அவரேதான். நண்பனை சொல்லாத. அப்போ அவனை நான் மட்டும் தான் அடிக்கணும், வேற யாரும் அடிக்கக்கூடாது. டாபிக் மாத்துங்க. ஒரே அப்துல் அததான் சொல்ல வந்த அப்துல். பரிதாபப்பட்டோர் சங்கம்னு வேணா போட்டுரு அப்துல். மத்தியானத்துல இருந்து வந்து அத்தனை பேரையும் சேஸ் பண்ணி கீழே துரத்தி விட்டுடுறாங்க. ஸ்பீக்கர் பேசவும் விடுறது இல்லைன்னாங்க. ஒரு சினிமா மாதிரி முறைச்சு பார்த்துட்டே உட்கார்ந்து வெறுத்துட்ட வாழ்க்கை. சொல்லு விஜய். 3 மணி ஸ்டார்ட் ஆச்சு, இப்ப 9 மணி ஆகுது. 3 நிமிஷத்துல சிவா ப்ரோ ஸ்பேஸ் போட்டுருவாரு. நினைச்சு பாத்துங்க. இல்லம்மா நான் லஞ்ச் சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சு டீ குடிச்சு காஃபி குடிச்சு இல்ல இப்ப சப்பாத்தியும் பண்ணி சாப்பிட்டுட்டேன். வந்து சவுண்ட் பியர்னு நேம் வச்சுக்கிட்டு நம்ம அதை சொல்லி கூப்பிட்டோம்னா நம்ம 4000 வாட்டி சொல்றோம்னு கூப்பிட்டா அப்புறம் என்ன அப்புறம் சொல்றது? நம்ம யூசர் நேம் வேற ஏதாவது மாத்திக்கிட்டு வரணும். பரிதாபமா இருக்குங்க கீழே. ஐயோ இதுக்கப்புறமாவது அன்பு விதைக்கலாம். ரிட்டர்ன் எவனும் மேல வந்தாலும் செய்வேன். யாருக்குமே நான் ஸ்பீக்கர் கொடுக்க மாட்டேன். இதுக்கப்புறம் அன்பு விதைக்கலாம். சொல்லு யாரு இது யாரு இல்லையா அவங்கள பத்தி பேசலாம் சொல்லு. அந்த ஒரு கமெண்ட்ஸ் அப்படியே பாஸ் பண்றது. இருக்கும்போது பேசுறதுக்கு மைக் கொடுத்தா தானே. இருக்கும்போது எனக்கு நிமேஜ் முன்னாடி உட்காந்து நேம் சொல்லாம இன்டைரக்டா சொல்லுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நேம் தானே சொல்லக்கூடாது. பைத்தியம் சொல்லுங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சிடும். எல்லாரும் கேட்ச் பண்ணிடுவாங்க. அப்துல் அன்பை விதைப்போம். அப்துல் நீ அதுல இருந்து மாறாதீங்க. அப்துல் அன்பை விதைப்போம். வாங்க புண்ணியக்கா, ஒரு ஆளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி இடையில என்ன ஸ்டாப் பண்ணீங்களே, அந்த ஆளுதான்க்கா இப்ப இவ்வளவு நேரம் நம்ம ஸ்பேஸ் சண்டை போடுறதுக்கு காரணமே. யாருக்கு நான் சப்போர்ட் பண்ணேன்? இந்த சவுண்ட் பியருக்கு தான். அவர் பேரு வேற தெரியல. என்னடி நீ சப்போர்ட் பண்ண? நான் போய் கேட்கும் போது ஒரு நிமிஷம் ரஞ்சித் நீ மியூட்ல இருந்து சொல்லி என்னைய மட்டும் மியூட் பண்ணி விட்டு மத்த எல்லாரையும் பேச வச்சிட்டீங்க நீங்க. அட ஏன்பா நீ வேற ஒரு 4-5 பேரா ஓரலாம். இப்ப நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நிஜமா நான் சொல்றேன், ஆலன் வந்து அந்த தம்பி வந்து அந்த மாதிரி ரிமூவ் அடிப்பாருன்றத நினைச்சே பாக்கல. ஆனா ஆலன் வந்து ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். நாங்க அதை வார்ன் பண்ணோம். இப்ப எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? அதுவே மாறிடுச்சு. அதுக்கு விஜய் மட்டும் என்ன இவனுக்காக தான் பேச இவனே குறுக்க வருவான். இப்ப என்ன சொல்லிட்டு போனாங்க எல்லாருமே? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ரஞ்சித், நான் என்ன தெரியுமா சொல்றேன், நம்ம வந்து இப்ப நம்ம பேசுற எல்லாரோட வாய்ஸுமே வந்து ரொம்ப சவுண்டா இருக்கான்னு எனக்கு தெரியல. பேசுறதோ நீ பேசுறதோ அவங்க எல்லாரும் எப்படி பண்றாங்கன்னா, அவங்க கொஞ்சம் கம்முன்னு ஒரு மாதிரி மார்க் பண்றதோ இல்ல அவங்க ஸ்டைல் ஆஃப் அந்த வேல பேசுறதோ அவங்க கடைசி வரைக்கும் மார்க் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இரு ஆனா நீங்க எல்லாருமே 2-3 பேராவே பேச மேல போகும்பொழுது உங்களுடைய வாய்ஸா இல்ல டோனான்னு எனக்கு தெரியல, அதை வச்சு திரும்ப அதே பாயிண்ட்ல சுத்திட்டு இருந்துச்சு. எனக்கு செம்ம கடுப்பா இருந்துச்சு. உண்மையில எனக்கு தலைய வலிக்குது. அப்ப செல்வி அக்கா நீனு இதுதான் பண்ணிட்டு இருந்தீங்க. ரசிகன் பேசும்போது இதுதான் பண்ணீங்க. எனக்கு என்ன தெரியுமா, செல்வியும் ரசிகனையும் பேச விட்டுருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா அது வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். நீ பேசின உடனே ஐயோ புனிதாத்மா ஒரு நிமிஷம் புனிதாத்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போது இல்ல
அப்ப நீங்க மட்டும் அப்படி பேசலாமா, அப்ப உங்களுக்கு யார் இதை சொன்னது, அப்படி நீங்க ஒரு ஒரு கொஸ்டினா கேட்க கேட்க அந்த தம்பி வந்து என்ன சொல்ல வந்தாருன்னு விட்டுறாரு. இப்ப நான் வந்து ஹாசன் கிட்ட பேசிக்கிறேன், நான் வந்து இப்ப பிபி ஏற்று நானும் பேசிக்கிறோம், இப்ப ரஞ்சித் வந்தார்ல நான் அப்படியே வந்து போயிட்டு இருந்துச்சு. அது நானும் எவ்வளவு ஹோஸ்டும் அவ்வளவு அமைதியா இருந்து நீங்க பாத்திருக்கவே முடியாது. நானும் அமைதியா இருக்கிற ஆளா, எனக்கு எப்படியா இருந்தாலும் இது வந்து கண்டிப்பா இந்த இடத்துல முடிச்சே ஆகணும். இந்த இடத்துக்கு இந்த தம்பி வந்திருக்காப்புல, யார் யார் பேசணுமோ, என்னென்ன பாயிண்ட் இருக்கோ, என்னென்ன ட்விட்ஸ் இருக்கோ எல்லாரும் ஏறி பேசட்டும், எல்லார்கிட்டயும் அவர் 1 to 1க்கு பதில் சொல்லட்டும்ன்றதுதான் என் பாயிண்ட் இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல 4 பேரு, நீனு, செல்வி அக்கா, திலீப், இன்னொரு ஆள் யாருன்னு தெரியல, எல்லாரும் மேல வர வர இல்ல பயங்கரமா ஓவர்லாப் ஆச்சு. நான் ஏன் பேச இடையில வந்த வந்தேனாக்கா, பாயிண்டே எனக்கு புரியல. ஒரே ஒண்ணும் இல்ல. சே சே ப்ரோ வந்து அவர் வந்து பாயிண்ட் தான் எடுத்து வச்சு அவர் மரியாதை கொடுத்து தான் பேசுவாரு. அவனை இன்னொருத்தவனை ஆப்போசிட்ல பேசுறவங்க மாதிரி மார்க் பண்ண மாட்டாரு. அதை அவன் பயன்படுத்திக்கிட்டு அவர் பேசுறதையே வந்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்ததுனாலதான் நாங்கெல்லாம் குறுக்க வர வேண்டியதா அதுக்கு இல்ல, அதுக்கு சேவால பதில் கொடுக்க முடியாதுன்னு நீ நினைக்கிறியா? அப்படின்னா நீங்க எல்லாரும் மேல வாங்க. சே இல்ல மாதிரி ஆளால இல்ல இருப்பாங்க, சே மாதிரி ஒரு ஆளால இரு சே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட் ஃபேண்டம்ல ஏறி மயக்க வாங்கி அவ்வளவு தெளிவா பேசிட்டு அங்க என்ன பதிவு பண்ணணும் அது பதிவு பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கிற ஒரு ஆளு. இப்ப இந்த தம்பி வந்து மார்க் பண்றதை அவரால வந்து தெரிஞ்சுக்க முடியாதுனோ, இல்ல அதுக்கு அது அவரால பதிலடி கொடுக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, இல்லக்கா, அதுக்கு நீ எனக்கு பதில் பதிலடி சொல்லு. எல்லாம் கொடுத்துருவாங்க. அவன் ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி அப்படி கிடையாது ரஞ்சித், நீங்க இன்சல்ட் பண்ற மாதிரி பேச நமக்கு அது கடுப்பா வருதுக்கா. நம்ம அப்படி இருக்க கூடாதுன்னு நாங்க சொல்றோம். இப்ப எங்களோட பாயிண்ட் என்னன்னா, பேசாதீங்க. ஐயோ இவ ஒருத்தன் இருடா டேய் இருடா. சே ப்ரோ வந்து நான் பேசி பொன்னி நான் இல்லாத நேரத்துல நீங்க பேசுங்க அப்படின்றதுக்கு ஏதாவது சே வந்து என்கிட்ட சொல்லட்டும், நான் பதில் பேசிக்கிறேன். வீட்டுல குழந்தைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கலையா? இல்ல சாப்பிடலையா இன்னும்? போய் சாப்பிடுங்க. போட்டாரா? இல்ல கூட்டுருவாங்க. இப்ப நம்ம க்ளோஸ் பண்ணா போட முடியும். இந்த ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே எனக்கு தெரிஞ்ச அதுக்கெல்லாம் சே ப்ரோ போக கூடாது. சாப்பாடுக்கு டைம் ஆயிடுச்சுன்றாங்க, உங்க வீட்டுல கூப்பிடுறாங்க மாதிரி சத்தம் கேக்குது, போய் பாருங்கக்கா. அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, ஏதோ கேக்குறாங்க. அந்த சவுண்ட் பிஆர் அந்த அண்ணியா பேசட்டும். அந்த சவுண்ட் பிஆர் வந்து அவர் பண்ண தப்ப மன்னிச்சிருங்க எனக்காக. அவர் சார்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன். இனிமே எதுவும் பண்ண மாட்டார். அதுதான் நீங்களாம் விடுங்க, அதை நான் பாத்துக்கிறோம், அவர்கிட்ட பாத்துக்கலாம், பிரச்சனை இல்ல. விஜய் என்ன பண்ணியா? கண்டிப்பா என் பண்ணலாம். காது வலிக்குது. நெக்ஸ்ட் பேச அப்படி போயிடலாம். பொன்னியாக்கா பேசுறதும் நீ காது வலிக்குன்றா. ரைட், இருக்கட்டும்டா இருக்கட்டும். சொல்லல விஜய், நீ இவ்வளவு பேர் பேசினாங்க எதுவுமே சொல்லல. நீ பொன்னியாக்கா பேசினதுக்கு அப்புறம் இது காது அப்துல் மட்டும் கடைசியில இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கலாம்க்கா, அவங்க ஃபேண்டம்ல இருந்து வந்து நிறைய பேர் வந்து அவரை எப்படி பேசிட்டு போனாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி அவரே எக்ஸ்போஸ் ஆனா சரிதான். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா மொத்தமா எக்ஸ்போஸ் ஆயிருப்பாரு. அதுதான் என்னோட வருத்தமுமே. அக்கா இப்ப இருக்கு பாய் மூமெண்ட் தான். இன்னும் சிவா ப்ரோ ஸ்பேஸ் பார்க்கல, வேற லெவலுக்கு வாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்பேஸ் நடக்குமாங்க? எனக்கு வருத்தம் ரஞ்சித், எனக்கு வருத்தம்ப்பா. பொன்னியக்கா வாய்ஸ் இப்படி சொன்னது எனக்கு வருத்தம். நான் அது கண்டிப்பா கேட்கவே ஆகணும். என்னத்தரா மதன் மதன் ஏதோ சொல்லிட்டு போனாங்க. உங்க வாய்ஸ் சவுண்டா இருக்குன்னு என் பண்றான் அவன். நீங்க அதான் கேட்க மாட்டீங்க. இல்ல இல்ல அக்கா இதே இவனை பத்தி எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. நீங்க எனக்கு விஜய் எனக்கு எப்பயோ இன்னொரு ஸ்பேஸ்ல எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்துல். நீ அதை பத்தி கவலைப்படாத. எனக்கு அன்னைக்கே நான் ரஜினிகாந்த் பாட்டை தான் தேடிட்டு இருந்தேன், எனக்கு கிடைக்கல. கிடைச்சோன்னே ட்வீட் போட்டுருவேன். விட மாட்டாங்க, எப்படி சொல்லலாம் அக்காவை. வா மச்சான், வா மச்சான், வா மச்சான். யாரா இல்லடா, என் வீட்டு கண்ணு குட்டி தம்பி, நான் உனக்கு பாட்டு வச்சிருக்கேன். என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மாந்து நிக்கிறேனே கண்மணி ஏன் கண்மணி, நானும் வச்சிருக்கேன் பாட்டு. இதெல்லாம் பார்க்க முடியாதனால அடே அப்துல் ரைட்டு, நமக்கு நேரம் சரியில்லை, புரியுது. என்ன அப்ப என் பக்கத்தை கத்தி திருப்பிடுவாங்க. யாரும் பேச வேண்டியது பேசி முடிச்சாச்சுல? இல்ல இல்ல. ஓகே ஓகே. விஜய் என்ன பண்ணியா? அப்புறம் அதுக்கு ஒரு பஞ்சாயத்தை கூட்டிட போறாங்க, பேச சான்ஸ் தரலன்ட்டு. வினீத்னு ஒருத்தர் வந்தாரு, அவர் பேசிட்டாரோ போயிட்டாரோ?
விஜய் ஏன் இன்னும் என் பண்ணாம இருக்க? அவங்க பேசிட்டு இருக்காங்க. எத்தனை காலம் தான் மாத்தி கரெக்டா பாட்டு வருது. டேய் இதே போடுறா பாசமலர்கள் பாட்டு ஓடுதுடா, பாச பறவைகள். ஓஹோ விஜய் நான் எப்பயுமே உனக்கு அக்கா தான்டா, நான் சமாதானம்